ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மைசூர் மசாலா தோசை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய மசாலா தோசையில் உள்ள மசாலாவும் வெளியே தோசையும் தான் நம்ம வச்சு செய்வோம். இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்பெஷலான உள்ளே வைக்கிற ரெட் சட்னியோட மைசூர் மசாலா தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தோசை மேலே வைக்கிற ரெட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூட 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பருப்பெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. கூட காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்கியதும் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மசாலா தோசைக்குள்ளே வைக்கிற ரெட் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3 பெரிய வெங்காயம் இது போல் சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இடித்து எடுத்துருக்குங்க. பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் அதிகமாக வதக்கக்கூடாதுங்க. லைட்டாக இது போல் கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மிதக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, அதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் திக்காக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா உருளைக்கிழங்கு மசாலா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. நல்லா மசிஞ்சு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இப்போது நல்லா கலந்துக்கலாம். மசாலாவோட பதம் பாருங்கள், ரொம்பவும் இறுகி போகாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்கும்போது நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா கிடைக்கும். இப்போது உள்ளே வைக்கிற மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. வாங்க எப்படி மசாலா தோசை செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச நார்மலான இட்லி தோசை மாவு தாங்க. நான் ஒரே மாவு தான் இட்லிக்கும் தோசைக்கும் அரைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான ரேஷன் அரிசியில் இட்லி தோசைக்கு மாவு எந்த அளவில் போட்டு அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ தேவைப்படுறவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வீடியோவை செக் பண்ணி போய் பாருங்கள். இந்த மாவோட ரேஷியோ ரேஷன் புழுங்கல் அரிசி 6 டம்ளர், 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. நீங்கள் இட்லியும் தோசையும் இதே மாவில் செய்யலாம். தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அடுத்து நம்ம மாவு சேர்த்து இது போல் தோசை போல் சுட்டு மேலே தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மலாக தோசைக்கு எண்ணெய் சேர்க்குறத விட கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் ஸ்பூனால் மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எண்ணெய் இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச ரெட் சட்னி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஒரே பக்கமாக மசாலா வைங்க. உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ வச்சு தோசையை மடித்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஹோட்டலுக்கு போகாமலே வீட்லேயே சூப்பராக டேஸ்டான மைசூர் மசாலா தோசை செய்யலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோட்டலுக்கு போகாமல் இனி வீட்டிலே நம்ம மைசூர் மசாலா தோசை செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.